ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாரதி பாடசாலை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 நடந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உணவுக் கழகம், வேளாண் கொள்கை பொருளாதார நிலைத்தன்மை, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, தாதாபாய் நவரோஜி தனிநபர் வருமானம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா DCAB. சிங்கப்பூரில் நடைபெற்ற பிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யாருன்னு பார்த்தா டி கோகேஷ். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார். இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஆன்சர் BCDA. ஆப்ஷன் சி. திறந்தவதை தவிர ஜிம்னோஸ்பெர்ம். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதவி காலம் 6 ஆண்டுகள் 65 வயது வரை தான். ஆப்ஷன் ஏ ரைட்டு. வங்கப்பிரிவினை 1905, பெருங்கழகம் 1857, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885, லக்னோ ஒப்பந்தம் 1905. ஆன்சர் பார்த்தீங்கன்னா BDAC. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி. ஆன்சர் BDAC. வங்கப்பிரிவினை 1905 பி, பெருங்கழகம் 1857 டி, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஏ, லக்னோ ஒப்பந்தம் 1916. ஆப்ஷன் சி. BDAC ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. மின்கலம் மின்னாற்றலை சேமிக்கும் சாதனம், இது ரைட்டானது. மின்சுற்று மின்சாரம் பாயும் பாதை, இதுவும் ரைட்டு தான். வோல்ட் மின்னழுத்த நாளுக்கு, இதுவும் ரைட்டு தான். மின் உருகி தாமிரம் எஃகு, இது தவறான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி. வாக்கியம் தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் கியூட்டிகள் அடுக்கின் வழியாக நீராவிப்போக்கு நடைபெறுகிறது, இது தவறான கூற்று. இலைத்துளை வழியாக நீராவிப்போக்கு நடைபெறும், கியூட்டிகள் வழியாக நீராவிப்போக்கு நடைபெறாது. இலைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும், ஓட்டு உள்ளெடுக்கும், CO2 வெளியிடவும் செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறான கூற்று தான். இலைத்துளை வழியாக தான் நீராவிப்போக்கு நடைபெறும், இருந்தாலும் ஓட்டு வெளியிடும், CO2 தான் உள்ளிழுக்கப்படும். 2 கூற்றுமே தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 2 தவறு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக உள்ளதுன்னா 3வது பெரிய பொருளாதாரம். தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். இது உலகளாவிய வளம் நீர், இது சரியானது. புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஒளி, இதுவும் சரியானது தான். புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி, இதுவும் சரியானது. தனிநபர் வளம் திமிங்கல புணுகு, இது தவறானது. திமிங்கல புணுகு உலகளாவிய வளம் மாறினா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் கொச்சி. இந்திய சுரங்கப்பணியம் நாக்பூர், இது சரியானது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத், இதுவும் சரியானது. ஆன்சர் 1, 2 சரி. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒலி ஏய்கள் முழுதாக எதிரொலிப்பு. வாகனங்களில் பின்னோக்க கண்ணாடியாக பயன்படுத்துவது குவியாடி. ஒலி விலகல் படுகதிர், விலகதிர், படுபுள்ளி வரையப்படும் கோடு. பல்மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா BDAC. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும்னா பிரிவு 22. ஆப்ஷன் பி. 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா ஆப்ஷன் சி. சத்யேந்திரநாத் தாகூர். உத்தரகண்ட் தப்கேஸ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை. ஆந்திர பிரதேசம் போரா குகைகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் பாண்டவர் குகைகள். சத்தீஸ்கர் குடும்சார் குகைகள். DCBA. ஆன்சர் DCBA. ஆப்ஷன் டி. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எதுனா சென்னை. ஆன்சர் ஆப்ஷன் பி. நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்புள்ளது, இதுவும் தவறான கூற்று. அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீசியம் என்ற அலுமினிய கலவையில் இரும்புள்ளது, இதுவும் சரியான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 மட்டும் சரி. தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மரகதப்புறா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிக்னோமீட்டர் டேஷை அளக்க பயன்படுத்தி ஒப்படர்த்தி. ஆப்ஷன் டி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் அமைந்துள்ளது புதுடெல்லி. ஆப்ஷன் டி. மின்சாரத்தை கடத்தும் உலோகம் கார்பன். ஆப்ஷன் டி. பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் சென்னை. ஆப்ஷன் பி. தவறான இணையை கண்டறிய இதுவரை கண்டறிந்த தனிமம் 118, இது சரியானது. திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம், இதுவும் சரியானது தான். உலோக போலிகள் காரியம் தாமிரம், இதுவும் தவறானது. அலோகங்கள் சல்பர் பாஸ்பரஸ், இதுவும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. தவறான இணை. உலோக போலிகள் காரியம் தாமிரம், தவறானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சாங் காஞ்சிபுரத்தில் வருகிறது, இது சரியானது. பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செய்து துவங்கியது, இதுவும் சரியானது. ஆன்சர் 1, 2 சரி. ஆப்ஷன் சி. நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியில் செயல்படுத்துவது தவறு. ஜனவரி 1 வரணும்.
இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை, இதுவும் தவறானது. ஏன்னா அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் தான் வந்து இந்திய ரயில்வே, இதுவும் தவறானது தான். ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 தவறு. தவறான இணை கண்டறிதல் சொல்லியிருக்காங்க. தம்மனை வந்து வழங்கும் குழாய்கள், இது சரியானது. ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள், இதுவும் சரியானது தான். சிறை பெரும் குழாய்கள், இதுவும் சரியானது தான். ரத்த தட்டுகள் வந்து லீக்கோசைட்டுகள் சொல்லியிருக்கிறது தவறான. ரத்த சைட்டுகள் வந்து திராம்போசைட்டுகள் வரணும், இதுதான் வந்து தவறானது. அடுத்து விரைவாக பயங்களில் பைக்க வைக்கும் வாய் எதுன்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் டி எத்திலின், இதுதான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வறண்ட காலநிலை வந்து ஜனவரி டு மார்ச், வெப்ப காலநிலை ஏப்ரல் டு மே, தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் முதல் செப்டம்பர், வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் முதல் டிசம்பர். பிசிடிஏ ஆப்ஷன் பிசிடி ஆப்ஷன் சி வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறிப்புகள் பற்றிய கல்வெட்டு எதுனா கல்வெட்டியல். பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஷன் அழைக்கப்படுது கல்வெட்டியல். அடுத்து தவறான இணை கண்டறிக்கை. நூறு பதக்க சட்டம் 1986 சரியானது. சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இதுவும் சரியானது தான். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, இதுவும் சரியானது. தவறான இணை வந்து பொருட்களின் சட்டம் 1986, இதுதான் வந்து தவறானது. ஆப்ஷன் டி ஆன்சரு. மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைதல் வந்து 4. ஆப்ஷன் ஏ ஆன்சரு. ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவைனா எக்ஸ் கதிர்கள். ஆப்ஷன் சி ஆன்சரு. பாலைவனங்களே இல்லாத கண்டம் எதுனா ஐரோப்பா. ஆப்ஷன் ஏ ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணைந்திருத்தலுக்கான 5 கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கையெழுத்தானது. இது வந்து தவறான கூற்று. சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியலமைப்பு. இது வந்து சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. தவறான இணை கண்டறிக்கை. முதல் வட்டமசை மாநாடு, இது வந்து தவறான கூற்று. 1930 வந்து முதல் வட்டமசை மாநாடு நடக்கும். இங்கே 32 தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. வரிகளை இயக்கமாக 22, இது சரியானது. சைமன் குயிப்பர்கள் 25, இதுவும் ரைட்டு. ஒத்தியம் இயக்கமாக 20, இதுவும் ரைட்டு. தவறான இணை வந்து முதல் வட்டமசை மாநாடு 32. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சி எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது, இது வந்து சரியானது. ஐஎஸ்ஓ தங்கம் வெள்ளி ஆபரணங்களின் பரிசுத்தம் உட்பட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது, இதுவும் சரியானது தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 2 சரி. அடுத்து டைப்பாய்டு வந்து சாலமோனெல்லா டைப்பி. சாதாரண சளி வந்து ரைனோ வைரஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3வதுக்கு வந்து ஆப்ஷன் டி வரணும். ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பொண்ணுக்கு வந்து மிக்சோ வைரஸ் பிரோடிடிஸ். அடுத்து வந்து சின்னம்மை வந்து வாரிசலா ஜோஸ்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி BADC. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் பி 2012. மோலார் பருமன் வந்து 22,400 மில்லி. அவகோட்ரைன் வந்து 6.023 × 10^23. நீரின் மூலக்கூறு நிறைவு 18. கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறைவு 44. ஆன்சர் வந்து BDAC. ஆப்ஷன் ஏ BDAC. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணை கேட்டிருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி 1A 2015, இது சரியானது. நேர்முக வரி சேவை வரி தான் வந்து தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏன்னா வந்து சேவை வரி என்பது ஒரு மறைமுக வரி வரணும். நேர்முக வரி கொத்தனை தவறானது. ஆடம் ஸ்மித் வந்து வரி விதிப்புகள், இதுவும் சரியானது தான். விற்பனை வரி வந்து பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி, இதுவும் சரியானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மின்மூலம் பூசுதல் வந்து மின்னோட்டத்தின் வேதி விளைவு, இது சரியானது. மின் செலவை பற்றி நீர் சூடேற்றி மின்னோட்டத்தின் காந்த விளைவு, இது வந்து தவறானது. ஆன்சர் வந்து 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் அமைக்கப்படுவது சரியானது. இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்ட நடிகள் நாட்டப்பட்டுள்ளது, இதுவும் சரியானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 2 சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் வந்து மகரிஷி கார்வே. முதல் பெண் மத்திய நிதியமைச்சர் வந்து விஜயலட்சுமி பண்டிட். மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் வந்து மீரா குமார். எவரெஸ்டுக்கு தேர்ந்த முதல் பெண் வந்து பச்சேந்திரி பால். ஆன்சர் வந்து CADB. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது அறிவு ஜிகே பார்ட்டில் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தமிழுக்கான ஆன்சரும் சைக்காலஜிக்கான ஆன்சரை பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம பாரதிய பாடசாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.